Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grains, Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below. ஹெல்ப்னாலே எங்களுக்கு கிருஷ்ணராஜ் சார் தான் ஞாபகம் வரும். அவருக்கான ஒரு படம் ஒரு வடிவமைக்கப்பட்டதுன்னா இந்த மனிதம் தான். என்ன டைம் இல்லைன்னா கூட நம்ம ஃபேமிலி அடிக்கடி பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், அப்பா அம்மா கிட்ட பேசணுன்ற ஒரு மிகப்பெரிய மெசேஜ் இந்த படத்தில் இருக்கு. இன்னைக்கு பொதுவாக சினிமா அப்படின்னாலே தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் கோடம்பாக்கம் இங்கே தான் வரணும், சென்னை தான் அப்படின்னா. இனிமேல் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அப்படின்றதும் சொல்லுவாங்க. என்னோட ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னா, நான் ஒரு 6 வயசு குழந்தைக்கு அம்மாவாக நடிக்கணுமா அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டேன்ச்சு. ஆனால் சார் பாண்டிச்சேரி மக்களை மட்டுமே 100% வச்சு எடுத்தால் முதல் திரைப்படம் எங்கள் டைரக்டர் சார் மிஸ்டர் ப்ரூனோ அதை பண்ணியிருக்காரு. இந்த மனிதம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்குது. இது நான் சொன்ன மாதிரி விஜயகாந்த் சாருக்கு தான் அந்த மனிதம் அப்படின்னா அது பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த பாடல் விஜயகாந்த் சாருக்காகவே அமைஞ்ச மாதிரியே ஒரு பாடல். இது என்ன புது உலகம் என் ஈசனே, இனி நான் என் செய்வேன் என் ஈசனேன்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் அதை விட அந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயம் தான். இது என்ன புது உலகம் என் ஈசனே, இங்கே நான் என் செய்வேன் என் ஈசனே, இது என்ன புது உலகம் என் ஈசனே, இங்கே நான் என் செய்வேன் என் ஈசனே. எஸ், வி ஹாவ் மனிதம் டீம் வித் அஸ். ஸோ அந்த பேரே எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் மூவியில் நிறையா இருக்குங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரிஞ்சுது. அந்த நேம் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்கல்ல, இப்போ மியூசிக்னா உங்ககிட்ட அப்ரோச் பண்ணியிருப்பாங்க சார், ஆக்டிங்க்கு அப்ரோச் பண்ணுறப்போ அது எப்படி இருந்தது? அந்த நேம் கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, ஆக்சுவலி சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு மனிதம் இல்லை, வேற ஒரு டைட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க, இப்போ மனிதம். ஆனால் இந்த படத்துக்கு கன்ஃபார்மாக இந்த டைட்டில் தவிர வேறு எதுவுமே வைக்க வேண்டான்னு தான் எனக்கு தோணுது. டிசர்விங்கான டைட்டில்னால் அது மனிதம் தான் கண்டிப்பாக. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த இந்த மனிதம் படத்தில் ரொம்ப ரொம்ப கடவுள் ரொம்ப நல்ல மனிதர்களை எங்களுக்கு காட்டியிருக்காரு. அதில் முக்கியமான மனிதர் நம்ம கிருஷ்ணராஜ் சார். அதாவது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, HELP, ஹெல்ப். லைக் அதாவது சார் ஒரு நாளைக்கு ஒரு மினிமமாக இந்த ஹெல்ப் பண்ணாமல் விட்டதே இல்லை. அதாவது யாருக்கு எது அந்த ஹெல்ப்னாலே எங்களுக்கு கிருஷ்ணராஜ் சார் தான் ஞாபகம் வரும். பட் அவருக்கான ஒரு படம் ஒரு வடிவமைக்கப்பட்டதுன்னா இந்த மனிதம் தான். அந்த படம் பார்க்கும்போது உண்மையாகவே இந்த கதை லைக் அது நல்லது பண்ணுற விஷயங்கள்லாம் ஒரிஜினலாகவே சார் வாழ்க்கையில் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் நான் கிளாப் பண்ணுறேன் சாருக்கு, கிருஷ்ணா சாருக்கு. கண்டிப்பாக. பட் கிருஷ்ணா சாருக்கு அப்படியே அவருக்கு இந்த கதை கரெக்டாக இருக்குன்னு சொல்கிற மாதிரியே நம்ம டைரக்டர் ப்ரூனோ சார் ரொம்ப அழகாக இந்த படம் நான் இதுக்கு முன்னாடி கூட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். நான் ஒரு ஆல்மோஸ்ட் 110 படம் கிட்ட பண்ணியிருக்கேன். ஒரு சில படம் மனசை நிற்கும், லைக் எம் குமரன், சன்னா மகாலட்சுமி, கமர்ஷியல்னா சிவகாசி, அது மாதிரி. பட் இந்த மனிதம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் படம் ஆக்கலாம். அதாவது நம்ம ஏதோ ஒரு ஓடிட்டே இருப்போம், இது சாதிக்கணும், அதை சாதிக்கணும்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிட்டோம், என்ன டைம் இல்லைன்னா கூட நம்ம ஃபேமிலி அடிக்கடி பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், அப்பா அம்மா கிட்ட பேசணுன்ற ஒரு மிகப்பெரிய மெசேஜ் இந்த படத்தில் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ வெரி ஸ்பெஷல். மனிதம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த படத்தில் சார்லாம் நடிச்சிருக்க மாட்டார், வாழ்ந்துருப்பாங்க ஆக்சுவலாக. இந்த பார்க்குறீங்களா ஹீரோயின் மதுனிகா பார்த்தீங்கன்னா நான் அவங்கள இப்போ தான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. லைக் ஆடியோ லான்ச் தான் மீட் பண்ணேன். பட் அந்த படத்தில் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது நான் எப்படியும் ஒரு 50 தடவை அந்த படம் பார்த்துருப்பேன் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு ரீலுமே நான் எப்படியும் மினிமம் ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் மேலே பார்க்கணும் ஆக்சுவலாக. பார்க்கும்போது எல்லாருமே ஆக்டிங் அவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. அது ஒரு இடத்துக்கு போனால் நம்ம எப்படி இருப்போன்ற ஒரு உண்மையான லைவாக இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. ஸோ ஐ எம் வெரி ஸ்பெஷல். மனிதம் படம் மியூசிக் டைரக்டராக பண்ணுறது நான் ரொம்ப ஸ்பெஷலாக பெருமைப்படுறேன். கண்டிப்பாக சார். அண்ட் நீங்கள் சொல்லும் போதே தெரியுது. அண்ட் உண்மையாலுமே உள்ள நான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறப்போ எனக்கு ஏன் தெரிலனா, எனக்கு அதில் வேறு மாதிரி இருக்காங்க, நேரில் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க 2 பேருமே. ஸோ எனக்கே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஓகே, அங்கே போயிட்டு அண்ட் ரொம்ப ரூட்டடாக இருந்தது.
அந்த கல்ச்சுரலி அங்கே இருக்கிற இடம் அண்ட் அதுக்கு நீங்கள் ஒரு மெனக்கடல் இருக்கும்ல, ஆக்டர்ஸும் சரி மியூசிஷியன்ஸ் இன்னுமே அதுக்கு மெனக்கட வேண்டியது இருக்கும், ரீசர்ச் பண்ணணும், அங்கே இருக்கிற லோக்கல் லாங்குவேஜஸ் பேசணும் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும், அப்படி இருக்கும். ஸோ அது எப்படி இருந்தது அங்கே போய் நடிச்சு அவங்களோட அந்த லாங்குவேஜஸ் கற்றுக்கிறப்போ அது எப்படி இருந்தது? இல்லை ஆக்சுவலாக இது வந்து என்னோட ஹோம் மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் பாண்டிச்சேரி என்னோட ஹோம் டவுன். ஸோ நாங்கள் இந்த ஷூட் ஃபுல்லாகவே பாண்டிச்சேரி பீப்புள், பாண்டிச்சேரி ஆக்டர் எல்லாரும், இவங்கள டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட 90% பாண்டிச்சேரி, 100%. 100% Super. 100% பாண்டிச்சேரி. அந்த ஸ்பெஷல் தான் இந்த படத்தோட ஸ்பெஷல். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் மியூசிக் மட்டும் தான் நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து அங்கே தான் போய் ஒர்க் பண்ணேன். நானும் பாண்டிச்சேரியில் தான் எல்லா சாங் கம்போஸ் பண்ணோம் ஆக்சுவலாக. ஆமாம், ஸ்பெஷல்னால் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லா, அதுவும் கேமராமேன் சார், எடிட்டர், டைரக்டர்ஸ், டீம், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஹீரோயின் மேம் சார், எல்லாருமே பாண்டிச்சேரி, டைரக்டர் முதல் கொண்டு எல்லாரும். ஓகே, பட் நீங்கள் மியூசிக்கும் ஏன் சார் அங்கே போனீங்க? இல்லை எல்லாமே அங்கே சூப்பராக ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ சார் அதுக்காக, சாரோட அன்புக்காக நாங்கள் எல்லாருமே அங்கே போயிடுவோம். ஆமாம், ஸோ அதனால் இங்கேருந்து வாட்ஸ்அப்பில் சாங் அனுப்பிச்சு இது எப்படி இருக்குது கேட்டு சொல்லுங்கிறத விட சார் அங்கே வந்து ஒரு காட்டேஜ் மாதிரி கொடுப்பாரு எங்களுக்கு. அங்கே போய் கீபோர்ட்லாம் செட் பண்ணிவிட்டு அங்கே ஷூட்டிங் முடிச்சு நைட் ரூம் வந்துட்டு இந்த டியூன் ஓகே, அந்த டியூன் ஓகே, எல்லாமே அங்கேயே போய் பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் நானும் ஒரு பாண்டிச்சேரி மனிதனாக ஆகிட்டேன். ஆமாம், ஏன்னா நான் எவ்வளோ ஷூட்ஸ் நம்ம பண்ணி கேட்கும் போது ஓகே அந்த மாதிரி சென்ட் பண்ணுவாங்க, ஓகே சொன்னோம், ராத்திரிலாம் ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அங்கேயே போய் மியூசிக் டைரக்டரும் ஒர்க் பண்ணி இப்போ தான் நான் அது கேட்குறேன். என்னன்னா சாரோட ஸ்பெஷாலிட்டி, ஐ மீன் டைரக்டர் சாரும் அதே தான். நம்ம நேட்டிவ் மக்களை வந்து நம்ம கொஞ்சமாச்சும் அது வெளியே காமிக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். வெறும் நம்மளை பார்த்துருப்போம், ட்ராமா ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லை, ஆனால் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அது வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ சார், ப்ரூனோ சாரும் சரி, டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர் சாரும் சரி, கிருஷ்ணர் சாரும் சரி. ஸோ அதுதான் இந்த மூவியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்த மக்கள், பாண்டிச்சேரி மக்கள். டெஃபினெட்லி. அண்ட் பாண்டி லேண்ட்ஸ்கேப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு சைடுமே இருக்கும். மோஸ்ட் மாடர்ன் சைடும் இருக்கும், அதே சமயம் அப்படியே டிக்டோ. ஆமா, நானும் கடலூர் தான். ஆமா, ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப் நம்ம போகும்போதே ஆமா, கடலூர் பாண்டிச்சேரி கிட்ட அங்க போகும்போதே நம்மளுக்கு தெரியும், என்னடா இங்க எக்ஸ்ட்ரீம் இந்த ஒயிட் டவுன் கிட்ட வேற மாதிரி இருக்காங்க, அப்படி கட் பண்ணி பார்த்தா நம்ம ஊருக்குள்ள வந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. அது ஒரு நல்ல அழகான ஒரு லேண்ட்ஸ்கேப். அங்க நடிச்சு அங்க இருக்கிற பீப்புளோட கொஞ்சம் பழகிருப்பீங்களா, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? இல்லை, இங்கே இருக்கிறன்னு அந்த அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் மாதிரி இல்லை, எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தோம். ஒன்றா உட்காந்துட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஷூட்டு இருக்குங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபியர்லாம் எனக்கு வந்து ஆக்சுவலாக கேமரா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அது. ஆனால் டேரக்டர்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா அழகாக வந்து நமக்கு க்ளீனாக எடுத்து சொன்னாங்க, நீங்கள் கேமரா பார்க்காதீங்க, உங்களுக்கு என்ன வருதோ செய்யுங்க அப்படின்னாங்க. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் நல்லா இருந்துச்சு. பட் இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, எல்லாருமே பாண்டிச்சேரி மக்கள் அப்படிங்கிறப்ப எல்லாருக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும், கனவு இருக்கும். இன்றைக்கி பொதுவாக சினிமா அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் கோடம்பாக்கம் இங்கே தான் வரணும், சென்னை தான் அப்படின்வாங்க. ஆமாம், இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அப்படின்றதும் சொல்லுவாங்க. பாண்டிச்சேரியில் நிறைய கலைஞர்கள் இப்போ வெளியில் இனிமேல் தெரிவாங்க. ஏன்னா இன்றைக்கி நடிச்சிருக்கவங்க அப்பா கேரக்டராக இருக்கட்டும், அதில் குறிப்பாக அந்த குழந்தை நேகான்னு பாப்பா பண்ணியிருப்பா, அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பா. ஸோ அப்போ டேலண்ட் பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சரியான கிரவுண்ட் இல்லை, ஒரு வாய்ப்பு இல்லை. அந்த விஷயத்த வந்து எங்கள் டைரக்டர் சார் வந்து மிஸ்டர் ப்ரூனோ தான் வந்து எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. பாண்டிச்சேரியில் முதல் திரைப்படம், அதாவது பாண்டிச்சேரி மக்களை மட்டுமே 100% வச்சு எடுத்தால் முதல் திரைப்படம் எங்கள் டைரக்டர் சார் மிஸ்டர் ப்ரூனோ வந்து அதை பண்ணியிருக்காரு. இதை விட ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, இன்றைக்கி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப, அதாவது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யாருமே கிடையாது. இல்லை ஜாலியாக, அதான் ஸ்ரீகாந்த் பிரதர் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து வாழ்ந்துருப்பாங்க. அதில் ஒரு ஆக்டிங் மாதிரிலாம் இருக்காது, எல்லாமே வாழ்ந்துருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு கண்டென்ட், ஒவ்வொரு மனுஷனும் வந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா அதை கொஞ்சம் பார்த்த உடனே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்க லைஃப்பில் வந்து கொஞ்சம் அதிகமாகும், இந்த படம் எடுக்கணும் அப்படிங்கிறது. இதை விட உங்கள் டைரக்டர் சார் ப்ரூனோ வந்து இந்த கேட்டிங்க இந்த டைட்டில் மனிதம் இருக்குது, அவர் அதுக்கு ஏன் சொந்தக்காரர்னா, அவர் ஒரு 35 வருஷமாக வந்து ஒரு ஹோம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 300 குழந்தைங்களை வந்து வளர்த்துட்ருக்காரு.
இன்னைக்கு ஒரு குழந்தை 2 குழந்தைய வளர்க்குறதுக்கே இன்னைக்கு எவ்வளோ போராட்டமாக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த 300 குழந்தைங்களுக்கும் அவர் வந்து பேசிக்கலாக வந்து என்னென்னா ஒரு ஆட் மேக்கிங்லாம் பண்ணுவார். அதில் ஒரு பல குரலில் வந்து பேசுவார். நீங்கள் நிறைய குரல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேடியோலலாம் நம்ம கேட்டிருப்போம், டிவிலலாம். அந்த குரல் யாருக்கு சொந்தக்காரன் பார்த்தா திடீர்னு அவருக்கு அந்த குரல் நான் தான் பேசும்போது, ஓ இவ்வளோ நாளாக உங்கள் குரல் தான் கேட்டேன், அதுக்கு சொந்தக்காரன் நீங்கள் தானா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல மனுஷன். இந்த குழந்தைங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து இத்தனை வருஷமாக அர்ப்பணிச்சுட்டு அந்த குழந்தைங்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மனுஷன். ஸோ அதனால் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அவ்வளோ அந்த பியூரான லவ் வந்து அங்கே கிடைக்கும். அந்த குழந்தைங்க இந்த படத்தில் அந்த குழந்தைங்களும் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா, பெற்றவங்க இல்லைன்னா என்ன ஒரு வலி இருக்கும். அந்த எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு அப்பா, அவர் ரொம்ப பாசமாக இருப்பார். அந்த குழந்தைங்க ஆசைப்படுறப்ப நாங்கள் என்ன பண்ணுறோம், தேட்டருக்கு போய்ட்டு படம் வந்து மாமனிதன் விசித்திரன் வந்து நாங்கள் முன்னாடி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம். அதை தேட்டரில் போயிட்டு பார்க்குறப்ப குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணோம், அந்த குழந்தைங்களே வந்து நம்ம ஸ்க்ரீனில் நறுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு கொண்டு போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் பண்ணியிருக்கோம். இந்த குழந்தைங்க வந்து கம்மிங் ஃப்ரைடே வந்து படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கோம். அந்த குழந்தைங்க அதை பார்த்து எப்படி என்ஜாய் பண்ண போகிறாங்கங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாமே வந்து கடவுளுடைய விஷயத்தினால எல்லாமே நடந்து போயிட்டுருக்கு. அதுலேயும் பிரதரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, போகிறப்ப ஃபஸ்ட்டு மியூசிக் வந்து பண்ணுறப்ப நீங்கள் பார்த்து பண்ணி கொடுங்க பிரதர். அவர் வந்து நான் ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னா ஒரு வார்த்தை சொன்னேன், உங்கள் மேலே நான் எந்த அளவுக்கு நான் லவ் வச்சுருக்கேங்கிறத நான் அந்த மியூசிக்கில் காமிக்கிறேன் அப்படின்னாரு. அந்த மியூசிக் பார்த்ததுக்கு வந்து அப்பா இவ்வளோ லவ் வச்சிருக்காரா என் மேலேங்கிற விஷயம் இருந்தது. அது ஒரு சாங் ஒன்று. ஏன்னா அந்த லவ் எதுக்குன்னா எல்லாரும் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு இல்லாதவங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும். அதை வந்து ரொம்ப பெருமையாக ரொம்ப பப்ளிசிட்டிலாம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நான் இவங்களுக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்ட்டு. சார் வந்து ஃபஸ்ட்டு எந்த புகழெல்லாம் வேணாம், தெரியாமல் அந்த ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லுவார். அது அந்த அந்த பாசத்தை நான் எப்படி காட்டுறது, என்னோட மியூசிக் மூலமாக தான் காட்ட முடியும். அதான் நான் சொன்னேன், சார் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார், உங்கள் மேலே நான் எவ்வளோ பாசம் எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு அந்த மியூசிக்கில் தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா வந்திருக்கு. அது இல்லாமல் அங்கே ஆடியோ லான்ச் போகும்போது தான் சில ஆர்டிஸ்ட் ரொம்ப பெஸ்ட்டாகவே பண்ணுவாங்க, அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அங்கே கவர்மெண்ட்டில் அவங்க கலைமாமணி வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக படத்தில் வந்து சாரோட ஃபாதராக அவர் நடிச்சிருப்பார். ஆக்சுவலாக அதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம் அங்கே பண்ணுறது. அண்ட் இந்த படத்தை பற்றி நம்ம பேசும்போது பழகும்போது நான் சொன்ன மாதிரி நிறைய அந்த கல்ச்சுரலாக ரூட்டடாக இருக்கிற மாதிரி இருந்தது பார்க்குறப்போ. அண்ட் தென் முக்கியமாக நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, அந்த செகண்ட் சான்ஸ் ஒன்று கிடைக்காதான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படங்களில் நம்ம அதை பார்க்குறோம். ஸோ அது எவ்வளோ முக்கியம் இல்லை அந்த செகண்ட் சான்ஸ், அது இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி இந்த ஹீரோ சம்திங் அவர் ஒரு மிஸ்ரீடு இருக்காரு அப்படின்னும் போது எதையுமே ரிவீல் பண்ணுற மாதிரி இல்லை. மேபி நீங்கள் ஹிண்டடாக கொடுத்துருப்பீங்க. பட் அந்த செகண்ட் சான்ஸ்ன்றது எவ்வளோ முக்கியம் இந்த படத்தில். செகண்ட் சான்ஸ் அப்படின்றதுல கடவுள் வந்து எல்லாருக்குமே அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்க மாட்டார். ஒரு டைம் ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அந்த வாய்ப்பை வந்து நம்ம சரியாக தக்க வச்சுக்கணும், சரியாக பயன்படுத்திக்கணும். அதனால தான் நான் வந்து யாருக்குமே என்னென்னா, செகண்ட் சான்ஸ்ன்னு ஏன் போகிறீங்க, இருக்கிறது ஒரு சான்ஸு, ஒரே ஒரு சான்ஸு, அதை ஒழுங்காக வந்து வாழ்ந்துருங்க. இருக்கிறப்ப மனிதன்ற மாதிரி மனிதநேயத்தோடு வந்து இருக்கிற வாழ்க்கையை எல்லாரும் வாழணும். ஏன்னா லைஃப் வந்து ஒன் டைம் தான். இருக்கிறப்ப நம்ம 4 பேருக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்ருக்கணும். யாருக்கும் எந்த சுச்சுவேஷன்லையும் ஒரு சின்ன கெடுதல் கூட செஞ்சிடக்கூடாது. உதவி செய்கிறமோ இல்லையோ ஆனால் கெடுதல் மட்டும் செஞ்சிடக்கூடாது. அந்த விஷயத்த நாங்கள் உணர்ந்துட்டோம். நிறைய பேருக்கு உணர்றதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் தான். நாங்கள் உணர்ந்த விஷயத்த நாங்கள் உணர்ந்துட்டோம்பான்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். அது பார்த்துட்டு முடிவெடுத்துக்க வேண்டியது அவங்களுடைய விருப்பம். அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணோன்னே நீங்கள் யோசிச்சிருப்பீங்கல்ல, ஓகே அவங்க ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக அதை யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஒவ்வொரு சாங் எந்தெந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் வந்து நான் நிறைய அந்த கலைஞர்கள்லாம் பார்த்தேன். ஆமாம், கூத்து கட்டுறவங்க ரொம்ப அழகாக அந்த ட்ரெய்லரையும் அவங்க போடுறதுலாம் வந்து அது வந்து ஆர்டிஸ்ட் ஹையர் பண்ணி பண்ண மாதிரி இல்லை. ஐ திங்க் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்களும் அப்படியே உண்மையான கூத்து கலைஞர்கள் பண்ற மாதிரி இருந்தது. புதுச்சேரியில் இருக்கிற உண்மையான கூத்து கலைஞர்கள் அது அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது அவர் டைரக்டர் ப்ரூனோ தான். ஏன்னா அந்த கூத்து கலைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு அந்த கலை வந்து இன்னைக்கு அழிஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. இன்னைக்கு யாரும் வந்து போய் கூத்தை வந்து போயிட்டு பார்க்கறதில்ல. அந்த கூத்து கலைஞர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குல்ல, அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அவங்கள நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு. அந்த கூத்து கலைஞர்கள் வந்து வேஷம் போட்டுட்டு உட்கார்ந்தாங்கன்னா அந்த வேஷம் கலட்டுறதுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு தெரியல, அந்த கூத்து அந்த மெட்டீரியல்ஸ்லாம் போறதுலாம் வெயிட் இருக்கும். அது மேக்கப் போட்டே வந்து அவங்க அது வந்து லைக் என்ன சொல்றது, அந்த மாதிரி
வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க வந்து. பட் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டைரக்டர் ப்ரூனோ வந்து பண்ணால் இன்றைக்கி அவங்களாம் வந்து சார் நாங்களாம் வந்து பெரிய ஸ்க்ரீனில் சினிமாலாம் நாங்களாம் வருவோமா அப்படின்ற அந்த எக்ஸைட்மெண்ட் நீங்கள் எதுவும் சொல்லணும். பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இன்றைக்கி பயங்கரமாக எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பு இல்லையா, இப்போ 2 வருஷமாக இந்த படத்துக்கான வேலைகளை வந்து நடந்து நிறைய விஷயங்கள் பண்ணி ஸ்ரீகாந்த் பிரதருடைய மியூசிக்கில் அதுவும் ஒரு பர்டிகுலராக ஒரு சாங் மட்டும், இது என்ன புது உலகம் என் ஈசனே இனி நான் என் செய்வேன் என் ஈசனேன்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் வந்து அதுக்கு அதை விட அந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி பிரதர் அதை பண்ணியிருப்பாங்க. பாண்டிச்சேரி மக்கள் எல்லாம் இன்றைக்கி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வெள்ளிக்கிழமை அவங்க எல்லாரும் அந்த அவங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி ஒரு விஷயத்த வந்து அன்னைக்கு அவங்க பார்க்க போறாங்க மக்கள் எல்லாம். அதுக்காக நாங்கள் அந்த கூத்து பார்த்தீங்களா, அந்த அவங்கள வந்து அந்த சாங் ப்ரூனோ சாரும் வந்து சார் அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார் நான் சொன்னேன் சார் அவங்களே பாட சொல்ல அந்த பாட்டுன்னு அதான் சார் கேட்க வந்தேன். ஓகே, அவங்க வந்து நம்ம ஸ்டுடியோவில் வந்து மைக் முன்னாடி நின்று பாடுறது வந்து சார் சொன்ன மாதிரி அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. அது உங்க மியூசிக்ல பாடுறது அவங்களுக்கு அதாவது பெரிய விஷயம். ஆமா இல்லை அதை வந்து வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா. இப்போ நினைச்சிருந்தா பிரதர்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, என்னன்னா நீங்கள் வாங்க நீங்கள் தானே பாடுறீங்க, நல்லா பாடுறீங்க தம்பி வாங்க தம்பி அப்படின்ட்டு அழகாக கொடுத்து பக்குவமாக அந்த சுதி ராகங்கள்லாம் எப்படி ஏன்னா நடந்துக்கிட்ட பாடுவாங்கல்ல, ஊரு பெத்த மன்னவர் அப்படி போகும்போது மைக்கு இங்கே தான் இருக்கணும். அது அங்கே தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், கொஞ்சம் அங்கேயும் நின்று பாட முடியுமா அவங்களாலன்ட்டு. அது சார் கண்டிப்பாக ஊரு பெத்த மன்னன் அந்த பக்கம் போயிடுவாங்க. செல்லம் மைக்கு முன்னாடி நின்று பாடினா தான் கேட்கும் இன்னொன்று, ஏன்னா அது பழகிடுச்சு அவங்களுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணேன், சரி ஓகே அவங்க மாற்ற சொல்ல வேணாம் நம்ம மாறிடலாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு 3 மைக்கு ஒன்றா போட்டேன். இங்கே ஒன்று போட்டு என்ன வேணா இங்கே எங்கே வேணா போங்க பிக்கப் ஆகிடும்னு சொல்லி. ஏன்னா அவங்க இல்லாட்டி என்ன ஆகுதுன்னா அவங்களால அந்த ஆக்ஷன் பண்ண முடியலன்னா ஒரு பெத்த மண்ண அப்படி பாடுறாங்க, அவர் கம்ப்ரஸ் ஆகிடுறாங்க. நீங்கள் எப்போதுமே பாடுற மாதிரி பாடுங்க, நான் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆம்பியன்ஸில் ஒரு மைக் போட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு மைக் போட்டு அப்படி எடுத்த பாட்டு அதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அவங்ககிட்ட. அவங்க ரொம்ப பெருமையாக பாராட்டினாங்க என்ன, சார் எனக்காக நீங்கள் வந்து உங்கள் சவுண்டிங்லாம் மாற்றிருக்கீங்க தேங்க்யூ சார்ன்னு சொல்லிட்டு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவங்க நல்லா பாருங்கள் எப்படி இருக்காங்க இப்போது படத்தில் பாருங்கள் நீங்கள். ஆமாம் செம்ம டிஃப்ரென்ஸ் எனக்கு. இல்லை ஆக்சுவலாக அப்போ வந்து 2 இயர்ஸ் முன்னாடி நான் ரொம்ப யங், ஆக்சுவலி 22 சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு என்னோட ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னா நான் ஒரு 6 வயசு குழந்தைக்கு அம்மாவாக நடிக்கணுமா அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டேன்ச்சு. ஆனால் சார் வந்து இது உனக்கு சூப்பராக இருக்கும், உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் வைஸ் நீ வந்து காமிக்கிறதுக்கு உனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் போடலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தெரியுறமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கா ஆடிஷன் வச்சு தான் எடுத்தாங்க. சும்மா லைக் நம்ம பாண்டிச்சேரி பொண்ணு அப்படின்றதுனால அப்படி எதுவுமே பண்ணல, ஆடிஷன் வச்சு 2-3 டைம் வர வச்சு ஸ்க்ரீன் ட்ரெஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து பிடிச்சிருந்துச்சி, ஆக்டிங் வைஸ் நல்லாயிருக்கு. ஒரு சீனும் சார் வந்து ரொம்ப நிதானமாக சொல்லி கொடுத்தாரு. ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க சில ஒரு சீன்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரகடாக இருக்க மாதிரி இருக்கும், பல் கடிச்சு, அதெல்லாம் எனக்கு வரல ஆக்சுவலாக சொல்ல போனால். சார் வந்து இன்னும் வெடிச்சு அழுகணும் சொல்லிட்டு என்னை வந்து அந்தளவுக்கு இன்னும் இருக்கு உங்ககிட்ட, வரவை நீ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பொறுமையாக சொல்லி கொடுத்து என்னை வந்து பண்ண வச்சாரு. தட்ஸ் ஸோ கிரேட். டேரக்டர் சார் தான் ரொம்ப அமலான சார். கண்டிப்பாக அண்ட் அவங்க அந்த கற்றுக் கொடுக்கறது அண்ட் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் வரும்போதே இவ்வளோ கற்றுட்டு வந்தால் இட் பி ஈஸி ஃபார் யூ. ஆமாம், அதுக்கு அடுத்து வர இப்போ நம்ம லவ் படம் பண்ணுறோம் இல்லை மற்ற எல்லா படமும் பண்ணிடலாம். ஆனால் ஒரு சீரியஸான ஒரு உருக்கமான ஒரு படம் பண்ணுறதுன்றது ஒரு லைஃப் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த சரௌண்டிங் சாரோட அந்த ஹோமில் தான் அந்த ஷூட் எல்லாமே நடந்துச்சு. ஸோ ஒருத்தவங்களோட கஷ்டம் ஐ மீன் லைஃப் ஸ்டைல் பார்க்குறப்பே வந்து நம்மலாம் ரொம்ப பிளெஸ்ட் ஆக்சுவலாக. ஒரு குழந்தை 2 குழந்தை நம்ம வளர்க்குறதுக்கே சார் சொன்ன மாதிரி கஷ்டப்படுறோம். அவ்வளோ பேர் வச்சு பார்க்குறாங்க, எப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க லைஃப்பை விட்டுட்டு இதுதான் எங்களோட லைஃப்னு பார்த்துட்ருக்காங்க. சாரும் அவ்வளோ செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிளெஸ்டாக தெரிஞ்சு இந்த மூவியில் நான் இருக்கிறது. அண்ட் சாரோட மியூசிக் சொல்லணுமே, எனக்கு அந்த சிவன் சாங்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி அந்த சாங். நான் ஒரு சிவன் பக்தர் தான். ஸோ எனக்கு சாங்ஸ் வந்து கேட்குறது பிடிக்கும். ஸோ அந்த சாங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரிபியூ சாங் இருக்குது, நம்ம சாங் வந்து
விஜயகாந்த் சார் விஜயகாந்த் சாருக்கு ஒரு ட்ரிபியூ சாங். அந்த வரிகள் எல்லாமே அவருக்கு கரெக்டாக சூட் ஆகும். இல்லை பொருந்துற மாதிரி இல்லை? ரொம்ப ரொம்ப நல்ல சாங், அது நல்லா வந்திருக்கு படத்தில் வந்து. அது வந்து எப்படின்னா லைக் ஆசிரியர்களுக்காக, லைக் நம்மளுக்கு ஆசிரியர் இருக்காங்களா அவங்களுக்கான ஒரு பாட்டாக வரும் அது ஆக்சுவலாக. பட் அது வந்து என்னன்னா லைக் அதில் வந்து ஒரு அந்த விஷுவல் போட முடியாது, ஏன்னா படம் இருக்குது அதில் ஆக்சுவலாக. ஸோ ஆடியோ என்ன பண்ணோன்னா அந்த வரிகள் வந்து எந்த ஹீரோக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும்போது அது ஒன்லி விஜயகாந்த் சாருக்கு தான் சூட் ஆகும். அது அழகாக ஐடியா பண்ணார் சார் ஆக்சுவலாக. ஸோ அது ஆடியோ ஃபங்க்ஷனில் அவ்வளோ வரவேற்பு இருக்குது அந்த பாட்டுக்கு ஆக்சுவலாக. பாட்டை பற்றி தான் சார் எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு வரி எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கோல்டுன்னு, இருந்தாலும் எங்களுக்காக கொஞ்சம் பாடி சாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஏன்னா அது அப்பா பாட்டுனா பாடிடலாம். இது இல்லை, வேற ஏதாவது சாங்ஸ்? இது என்ன புது உலகம் என் ஈசனே, இங்கே நான் என் செய்வேன் என் ஈசனே, இது என்ன புது உலகம் என் ஈசனே, இங்கே நான் என் செய்வேன் என் ஈசனே. சூதிங்காக இருக்குது ஆக்சுவலியில். எனக்கு புரியுது உங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு. அண்ட் இந்த மாதிரி பக்தி சாங்ஸ் ஆல்சோ ரொம்ப இப்போ குறைவாக தான் வருது இல்லை சார்? ஸோ இதை நீங்கள் எழுதலான்னு நினச்சதுக்கான ரீசன் என்ன சார்? அதில் ஸ்கிரிப்டில் இந்த படத்துக்கு அந்த சிச்சுவேஷன் இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கான இடம் இருக்குது. அது ஒரு கிளைமேக்ஸ் சாங்காக வரும். இது வந்து யுரேக்கா அவர் எழுதினார் ஆக்சுவலாக. ரொம்ப பெரிய கவிஞர்களும் எழுதியிருக்காங்க படத்தில் ஆக்சுவலாக. ஒரு அதாவது ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி வெரி ஸ்பெஷல். எனக்கு கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே அது வந்து ஒரு ஸ்பெஷலாக அமையும் அந்த படம். கண்டிப்பாக சார். இந்த சாங் எழுதுனது எப்போனா திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அன்னைக்கு எழுதணும். 6 மணிக்கு நான் சிகன் பிரதர் யுரேக்கா நாங்கள் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறாங்க. அப்போ வந்து இந்த சாங் 45 மினிட்ஸில் கம்போஸ் பண்ணி முடிச்சாச்சு. கான்ஷியஸாக பண்ணது அது? லைக் எல்லாமே கோயின்சிடென்ட். அதே மாதிரி இந்த சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணதும் பார்த்தா மகாசிவராத்திரி அப்போ தான் ரிலீஸ் பண்ணோம். அதுவும் வந்து கோயின்சிடென்ட். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயம் வந்து சிங்க் ஆகும், நிறைய விஷயம் கோயின்சிடென்ட்டாக இருக்கும். அதான் ஓகே. எல்லாமே ஆனால் கோயின்சிடென்ஸ் போது தானா அமைஞ்சு எவ்ரிதிங் பிளான் பண்ணி பண்ணல, ஆனால் எல்லாமே வந்து அழகாக சேர்ந்தது எல்லாமே. கிரேட் சார். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் த ஃபிலிம். அண்ட் மியூசிக்குமே டெஃபினட்டாக வந்து நல்லா இருக்கும்ன்றது தெரிஞ்சிருச்சு. அண்ட் இங்கே இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ லைக் பண்ணுறாங்கன்னா அப்போ ஜஸ்ட் இமேஜின் த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இதில் இன்னொரு விஷயம் வச்சிருக்கேன், சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஆக்சுவலி இந்த மனிதம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்குது. இது வந்து நான் சொன்ன மாதிரி விஜயகாந்த் சாருக்கு தான் அந்த மனிதம் அப்படின்னா அது பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த பாடல் வந்து விஜயகாந்த் சாருக்காகவே அமைஞ்ச மாதிரியே ஒரு பாடல். அது நம்ம 2 years பேக் வந்து நம்ம அதை பண்ண விஷயம். இப்போ வந்து பார்த்தா அது அந்த சாங் அவருக்காக தான் இருக்கும். அதை நீங்கள் சாங் நீங்கள் கேட்குறப்ப தெரியும். அதனால என்னென்னா இந்த மனிதம் அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோன்னா, சரி இந்த குழந்தைங்களுடைய கல்விக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால இந்த படத்தில் வர கலெக்ஷனில் 70% கலெக்ஷன்ஸை வந்து குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்காக கொடுக்குறோம். அது வந்து விஜயகாந்த் சார் வந்து இதை இருந்து பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க. அந்த விஷயத்துக்காக இதை நாங்கள் வந்து கல்விக்காக எங்கள் மொத்த டீமுமே வந்து டிசைட் பண்ணி இதை வந்து இந்த படம் மனிதம்ன்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம அந்த மனித நேயத்தோடு நம்ம எல்லாம் நடந்து போவோம், இருக்கிற கலெக்ஷனை கொடுத்துலான்ட்டு எங்கள் டீமெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறோம். ஆதரவற்ற குழந்தைங்க, ஊனமுற்றோருடைய குழந்தைங்க, சிங்கிள் பேரண்ட் சைல்டு, இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஏன்னா எஜுகேஷன் ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்கணும் இல்லை. ஸோ அதனால் வந்து எங்கள் படக்குழுவினர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். ஃபஸ்ட் டைம் நான் அப்படி கேட்குறேன். அண்ட் சீரியஸ்லி குட் இனிஷியேட்டிவ். ஏன்னா வந்து யூ கிவிங் 70%ங்கிறது இட்ஸ் ஹியூஜ். நான் சொன்னல ஃபர்ஸ்ட் அதுதான் சார். புரியுது சார். எஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் பீன் வண்டர்ஃபுல் இன்டர்வியூ. அண்ட் அந்த காஸ்க்காகவே நீங்கள் வந்து ஒரு குட் தாட் இருக்கிறதுக்காகவே வந்து டெஃபினெட்லி தி மூவி வில் பி த சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மது. தேங்க்யூ. வெற்றி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grains Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below.